அடுத்தது வந்து இந்த போராட்டத்துல பெரியார் தான் பங்களிப்பு, பெரியார் வந்து ஆதரிச்சார்ன்ற மாதிரியான டயலாக் உள்ள 65 மொழி போராட்டத்தையா? 65 இந்தி முதல் போராட்டமும் சரி, 2வது போராட்டமும் சரி. வயர்லெஸ் ஒரு தகவல் சொல்றான், சென்னை முழுக்க கரண்ட் கட்டு. மொத்தம் அச்சு ஓடணும் இல்ல, ஆமா ஆமா, நிறுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சா. அப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சூரியன் உதயமாகும் போது முரசு ஒலிக்கும். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. எங்கடா ஒலிச்சது சொல்லி, எங்க ஒலிச்சது? பேட்டியே இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனா எல் கணேசனோட வார்த்தைகளை கொஞ்சம் தன்மையாத்தான் அந்த பேட்டிகள்ல போட்டு இருக்கிறாங்க. நல்வாய்ப்பாக நீங்க வந்து என் தலைவரா போயிட்டீங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற, இந்த போராட்டத்தை பின்வாங்க சொல்றீங்கன்னு அண்ணாவையே அவரு எதிர்த்து பேசிட்டு வந்தாரு. சுட்டிருப்புன்னே சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். உலகத்திலேயே இவ்வளவு பேர் மொழிக்காக செத்ததும் கிடையாதுன்ற வரலாறு இருக்கும்போது கட்டி தழுவி 71 தேர்தல் வரைக்கும் கூட்டணி வைக்கிறேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நீ செய்து. அந்த படத்துல இந்திய அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவ பொம்மை இருக்கும். யார் அந்த இந்திய அரக்கி? அதான் இந்திய அரக்கி இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியை தானே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி கூப்பிட்டாரு. ஆனா பாருங்கய்யா, அது தமிழர்களோட சாபமா இல்ல என்னன்னு தெரியல. நம்ம இன்பன் உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ற 2வது படம் இது. தொட்ட படமும் விளங்கல, 2வது படமும் விளங்கல. இது இப்ப ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு வேற போடுறாங்க. இப்ப சுதா கொங்காரா அதே வேலைய வேற மாதிரி பாக்குறாங்க போல. ஆந்திரர்கள், கன்னடர்கள், கேரளர்கள் இவங்கெல்லாம் வந்துதான் தமிழர்கள் கூட போராடி தமிழ் மொழியை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்ல வராங்களோ? சொல்ல வராங்களா? அதான் செய்யறாங்க. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். 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 நலமா? நல்லா இருக்கு. பராசக்தி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எங்க ராவண சார்பாகவும் உங்களுடைய நெற்றிக்கண் வலையொலி சார்பாகவும் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி பகிர்ந்துக்கிறோம். தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு ரொம்ப நன்றிண்ணே. பராசக்தி பாத்தீங்களா? பார்த்துட்டு தம்பி. கூட்டு போனீங்களா நீங்க? தம்பி, நான் கிழக்க ஓடுறேன், நீங்க மேற்க ஓடுறீங்க. நான் எங்க தம்பி என்ன பண்றீங்கன்னாக்கா நீங்க வெளியூர்ல இருக்கிறதா சொல்றீங்க. ஏதாச்சும் வேலையில மாட்டிக்கிறேன், என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி இருக்கட்டும். படம் பாத்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? உங்க காணொலியா பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கூட அதை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனாலதான் இந்த பேட்டி. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உண்மையான வரலாற்றை அதுல கொஞ்சமாச்சும் எடுத்து சொல்லி இருந்தாங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் வரலாற்று திரிவு இருந்துச்சா? பட விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குப்பையும் இதுவும் கலந்த மாதிரி கொஞ்சம் சுமார் ரகம். குப்பைக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கு. சரி, ஓகே. அதுல வந்து கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வில்லனாக நடிச்ச ரவி மோகன் தான். பிரமாதமான நடிப்பு. அதை தாண்டி வந்து அதுல ஒண்ணு சொல்றது, இன்டெலிஜென்ட் ஆபீசர்ல அவர் இன்டெலிஜென்ட், அது ரஷ்யாவில உளவு பயிற்சி எடுத்த ஒரு பெரிய அதிகாரியா உள்ள வராரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முடக்குவதற்காக டெல்லி அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. அந்த காலகட்டத்தில் பக்தவத்சலம் ஆட்சியின் போது அப்படி ஒரு கேரக்டர் இருந்துட்டு, அதுவும் அவர் வந்து பிற மொழியாளருக்கும் தமிழனுக்கும் பிறந்த ஒரு நபர் ரவி மோகன். அப்படி ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நீ பாட்டுன்னு ஒருத்தன் நிமானம் வந்து படுத்து பிள்ளை பெற்றுட்ட, எல்லாம் என்ன தமிழ் ரத்தம் சொல்றான் அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுவான். அப்போ அவன் தமிழனுக்கு பிறந்தான்றதை காட்டுறா. அந்த ஆளை வச்சே நாங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்குறோன்றதான் கதைக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு அம்சம். ஒன்று, அந்த திரைப்பட விமர்சனத்தை தாண்டிய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சை அயோக்கியத்தனமான திருப்பு வேலையை செய்து இந்த கூட்டம். சரிண்ணா. என்னன்னா உங்களுக்கு இந்த படத்தை திமுக தன்னுடைய பிரச்சார யுக்தியாக பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய சந்தேகம். யுகம் பலரும் அதை சொல்ல வராங்க. ஆனால் அப்படி இருக்கலான்றது 100% நான் நம்புறேன். ஏன்னா இவர்கள் தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் இழந்தவங்கன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். மொத்த பணத்தையும் அடிச்சு சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற இந்த கும்பல் என்னைக்கும் மொழி இனம் அப்படின்னு ஒரு காலமும் யோசிச்சது இல்லை. எல்லாத்துலேயும் துரோக வரலாறு இருக்கு. நம்ம இதை விடுவோம். அந்த மொழி போர் விஷயத்துக்கு நம்ம போவோம். அதை பற்றி ஒரு முன்னோட்டம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தலைவர்கள் அப்படின்றப்ப டக்குன்னு 2 படம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி ஒத்துற மாதிரி நிற்கும். பெருசா பெரியாரும் அண்ணாவும். சரி. அப்புறம் மற்ற தலைவர்கள் வந்து அப்படி கூட இணைச்சிக்கிறாங்க. சரி. இவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போரை நடத்தியது அப்படின்ற மாதிரி ஒண்ணு படம் காட்டுறாங்களா? ஆமா. அதுல வந்து ஒரு முன்னோட்ட கதையை சொல்லுவாங்க. படம் போட்டு ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லுவாங்களே, இப்படி நடந்தது. அப்ப பேரை சொல்லாமல் தலைவர்கள் அப்படின்றப்ப இவங்களதான் வந்து காட்டுறாங்க. இந்திய எதிர்ப்பு போர் தலைவர்கள் இவர்கள் தான். அப்புறம் ஒரு இடத்துல எது சொல்ல வராங்கன்னாக்கா, அவங்களெல்லாம் போராட்டம் நடத்துறவங்கலாம் அடிக்கிறப்ப
எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா ஆகும் அப்படின்றாங்க. உன் தலைவர் உங்கள் நொன்னனே எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா ஆகும், அதான் டைலாக். உங்கள் நொன்னனையே உள்ளே பிடிச்ி போட்டிருக்கிறோம், அண்ணா சிறையில் இருக்கிற காட்சி. இப்போ இதெல்லாம் எதுக்கு அதில் வந்து செட்டப் பண்ணுறாங்கன்னா, இவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தியாருன்றது முதல் ஒரு ஐயக்குத்தனம். ரெண்டாவது, இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் எழுச்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த இளைஞர் எழுச்சி தமிழ்நாட்டு இளைஞர்கள் எழுச்சி நடக்கலை. ஆந்திராவிலேருந்து இவங்க ஒரு புறநானூற்று படை முதல்ல 1959 நடக்கிற ஒரு ரயில் எரிப்பு சம்பவத்தை இளைஞர்கள் சேர்ந்து செய்த ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு வந்து அந்த போராட்டத்தில் வந்து புறநானூற்று படைன்னு வந்து மொத ஒன்று வரையில மறிக்கிறப்ப அதில் தான் அந்த உளவுத்துறை அதிகாரி வந்துட்டு இருப்பாரு. சரி, அப்போ அந்த சம்பவம் ரயிலை மறித்து எரிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய கேபின்லேருந்து ஓடி வருவார். பார்த்தா நேருக்கு நேர் சந்திச்சுக்குவாங்க. நல்லா சிவகார்த்திகேயனை வந்து அடையாளம் பார்த்துறாரு அவர். அப்புறம் 65 அந்த போராட்டத்தில் நான் அந்த முகத்தை தான் தேடிட்டு இருக்கிறேன், அங்கே தான் எனக்கு அவன் தான் நடத்தணும், அதே ஸ்டைலில் அதே யுக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அந்த முதல் கட்ட போராட்டம் 59 ரயில் இருக்கிறப்ப புறநானூற்று படைன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. சரி, அதிலே ஒருத்தனை வந்து கேட்பாங்க, நீ என்ன அதில் கலந்துக்கிறியா இல்லையான்றப்ப, என்ன நீ வந்து பிற மொழின்றதால என்னை வந்து ஒதுக்குறியா அப்படின்னுவான். அவன் பேர் வந்துட்டு தெலுங்கு மொழி சார்ந்த பேரை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கதாபாத்திரம் என்னன்னா, இவரை காட்டி கொடுக்கறதுக்கு விரும்பாமல் ரயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், பெட்டி எரிஞ்சிட்டு இருக்கும். யார் அவன் அவன் மட்டும் மாட்டிப்பான். இந்த ரவிமோகன் வந்து அந்த 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 இளைஞர்கிட்ட கேட்பான், யார் சொல்லு, அவன் யார் அப்படின்னு. ஸோ அவன் மட்டும் சிக்கிட்டான். அவனை வச்சு விசாரித்து சித்திரவதை பண்ணால் நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிறப்ப இவங்ககிட்ட சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக நெருப்புக்குள்ளே குதிச்சிருவான். அப்போ அவங்க தியாகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். தெலுங்கர்களோட தியாகம். ஆமாம், அப்படின்றத அதை காட்டுறாங்க. அவங்க போராடி இருக்கலாம், யாராவது இளைஞரோட இருக்காங்க. ஆனால் அவர்கள் மட்டுமே தான் லீட் பண்ணுற மாதிரி காட்டுற அந்த போக்கு. அடுத்தது வந்து ஆந்திராவிலிருந்து புறநானூற்று படை வருகிறது. சரி, கர்நாடகாவிலிருந்து புறநானூற்று படை இளைஞர் படை. கேரளாவிலிருந்து புறநானூற்று இளைஞர் படை. சரி, அந்த கர்நாடகாவிலிருந்து வந்த புறநானூற்று இளைஞர் படை தான் அந்த ராபர்ட் பேர் வச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் மைக்கேல் ரெட்டி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் வருவார். கேரளாவில் இருக்கக்கூடிய இன்னொரு இது வந்து அங்கேயே வந்து கடைசி நேரத்தில் அந்த தடையை உடச்சிட்டு உள்ளே வர மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஆக இந்த இளைஞர் படை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு 400 பேருக்கு மேலாக உறுதியாகம் செய்த அந்த போராட்டத்தை வந்து இவர்கள் நடத்தவில்லை, எல்லா மாநிலமும் சேர்ந்து நடத்தியது, எல்லா மாநிலத்து இளைஞர்களும் சேர்ந்து நடத்தியதுன்னு ஒரு பெரிய ஐயக்கத்தனத்தை சித்தரிச்சு. இது ஒரு வியாபார உக்திய பார்க்க முடியாதானே? இப்ப இந்த படம் எடுத்தாச்சு, இதை வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் திரையிடணும். தமிழ் மொழியை காப்பாற்ற தமிழ் மாணவர்கள் தான் ஒரு வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னு மட்டுமே கொண்டு போனா மற்ற மாநிலங்கள்ல இந்த படம் எடுபடாது. அதனால மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. வீட்டுக்காரனை வச்சு நான் சுத்தினா மற்ற மாநிலத்தை சுத்த முடியாதனால அங்கங்க ஒண்ணு வச்சுக்கணும்னு சொல்லுவீங்களா? அசிங்கமா இருக்கும். இல்ல, நான் அதை தான் சொல்ல வரேன். சொன்ன புரியுது இல்ல, நீ இந்த மாதிரிலாம் சீண்டி பார்க்க கூடாது. தமிழர்களோட வரலாற்றை இப்படி எல்லாம் திரிக்க கூடாது. அதை தான் சொல்ல வரேன். நான் இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது. நீங்க இப்படி புரியுது. அவங்க அந்த தரப்புல இருந்து இப்படி சொல்லுவாங்க. எதை சிதைக்கணும், எதை சொல்லணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல, புரியுதுல உங்களுக்கு? நீ சம்மதம் நடக்காத ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் பங்கேற்று கொண்டார்களான்னு நம்ம வந்து இல்லைன்னு மறுக்கல, அதையே நீங்க முறையா பதிவு செய்யல, புரியுது இல்ல? ஆனா நீங்க இதை வந்து முழுக்க ஒரு கதையா காட்டி ஒண்ணுமே இல்லாம ஒரு சிதைச்சிட்டு போறது ஒண்ணு, இது ஒரு பக்கம் ஒரு பெரிய குற்றம். இது புரியுதுல? அன்னைக்கு வரலாற்றுல அந்த மாதிரி இது இல்லை. உங்களுடைய வரலாறு முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மொத்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, பிற மாநிலங்களில் அதே காலகட்டத்தில் இப்படியான ஒரு போராட்டம் நடந்ததுன்னா நடக்கலை, ஆவணமும் இல்லை, பதிவும் இல்லை. ஆனால் இங்கே தான் நடந்தது, இங்கே தான் உயிரை விட்டாங்க. அதாவது ஈழத்தில் எப்படி ஒரு ட்ரக்கில் வந்து பணத்தை ஏற்றிக்கிட்டு போய் குழி தோண்டி மொத்தமாக பதிச்சாங்களோ அந்த மாதிரி திருப்பூரில் நடந்தது, பொள்ளாச்சியில் நடந்தது. பொள்ளாச்சியில் தான் அதிகமாக நடந்தது. இந்த வரலாறுலாம் மறைச்சி விட்டு இவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்து நடத்தினாருன்னு நீங்கள் காட்டுறது ஒரு. அடுத்தது வந்து இந்த போராட்டத்தில் பெரியார் தான் பங்களிப்பு, பெரியார் வந்து ஆதரிச்சார்ன்ற மாதிரியான டயலாக் உள்ள 65 மொழி போராட்டம். 65 இந்தி முதல் போராட்டமும் சரி, 2வது போராட்டமும் சரி, முதல் போராட்டத்தை காட்டல. அதில் அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, அண்ணாவை சொல்ல வராங்க. அப்புறம் கருணாநிதி ஒரு அச்சகத்தில் வந்துட்டு தீ பரவட்டுன்னு ஒரு இதை வந்து எழுதுறாங்க. அது எப்படிலாம் வெளியில் கொண்டுட்டு போகிறாங்கன்ற ஒரு கதை உள்ளே வருது. அதை வந்து ரகசியமாக கடத்துறாங்க எல்லா இடத்துக்கும். அதில் வந்து ஒரு அச்சகத்தில் இருப்பார், ஒரு கருணாநிதியை தான் அந்த அச்சகத்தினுடைய இதுவாக காட்டுறாங்க. அப்போ அந்த தகவல் தெரிஞ்சிட்டோன்னே அப்படியே கரெக்டாக அந்த சினிமாத்தனத்தோடு அப்படியே வந்து ரவிமோகன் உள்ள நுழைஞ்சிடுவான் ப்ரெஸ்ஸில். என்ன மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னொன்னே கண்டுபிடிச்சோன்னா, இது நீங்கள் தான் வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓகே அப்படியான்னு உடனே முடக்கிறாரு. இங்கே மட்டும்தான் உங்களால் முடக்க முடியும், ஆனால் 13 இடத்துல இது வேலை நடந்துட்டுருக்கு தெரியுமான்னு ஒன்று வயர்லெஸ் ஒரு தகவல் சொல்கிறான். சென்னை முழுக்க கரண்ட் கட்டு.
மொத்தம் அச்சு ஓடணும் இல்லை, ஆமா ஆமா நிறுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சா. அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சூரியன் உதயமாகும் போது முரசு ஒலிக்கும். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. எங்கடா ஒலிச்சுது சொல்லி, எங்க ஒலிச்சுது? எப்படிப்பட்ட காட்டி கொடுத்த ஒரு முதுகுல குத்துனீங்கல்ல நீங்க. போராட்டத்துல இருந்து அண்ணா விலகிட்டாரு. இளைஞர்களுடைய முதுகுல குத்து. முதல்ல வந்து என்னன்னா, இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, உயிர் தியாகம் நடக்கும். போராட்டம் தான் நடக்கும் தான். ஆனா வெற்றி தோல்வின்னு தானே நீங்க இருந்திருக்கணும். கண்டிப்பா இல்ல, முடிஞ்சு போச்சு. என்னுடைய இளைஞர்கள் 400 பேருக்கு மேல, இன்னும் ஒரு 100 பேர், இன்னும் 500 பேர் கூட இறக்கட்டும், நீயா நானா பார்க்கலான்னு தான் போர், அதானே நிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உடனே பின்வாங்குறது. மாணவர்கள் நடத்தின போராட்டத்தில் உனக்கு என்ன லீடர்ஷிப் இருக்குது சொல்லுங்க. உங்களுடைய இளைஞர்களும் நீங்க பேசுனீங்க, தமிழ்னு பேசுனதெல்லாம் உங்க இளைஞர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அது உங்களுதாயிடும் அந்த போராட்டம். கரெக்ட். சொல்லுங்க. அந்த போராட்டத்தை முதல் தொடக்கிறது முதல்ல இந்தி திணிப்பு ராஜாஜி காலத்தில் கொண்டு வந்த போது இது எவ்வளோ பெரிய பேராபத்துன்னு உணர்ந்தவர் ஈழத்து அடிகளார், மறைமலை அடிகளார். ஈழத்து அடிகளார் ஒரு அறிக்கையை எழுதுறாரு, பெரியார்கிட்ட கொண்டு வந்து சொல்லி விளக்குறாரு. அதெல்லாம் ஏன்னா அன்னைக்கு அவங்க கிட்ட அச்சகம் இருந்தது, அதுக்காக வராரு. அவரை வந்து உடனே இவரை விட்ட ஆள் இல்லைன்னுலாம் வரல. அச்சகம் இருந்தது, மக்களுக்கு பரவலாக போய் சேரணும் அப்படின்னப்ப அதெல்லாம் அச்சடிக்க முடியாது, மருத்துவர் அவர். அதுக்கு பிறகு திரும்ப வந்து பார்க்குறாங்க, திரும்ப போராட்டத்தை நடத்துகிறாங்க. முதலமைச்சருக்கு முன்னாடி முதலாம் கட்ட போராட்டம் டெய்லி ஒவ்வொருத்தர், சோமசுந்தர பாரதி, இவர் சிவானந்த அடிகளார் ஒரு நாள் போராட்டம் நடந்துக்கும் போது இந்த போராட்டம் நடத்தாதீங்கன்னு பேரம் பேசி காசு தரம் போயிடுங்க ஊருக்குன்னு சொன்னதும் ஈவேரா தான். ரெண்டாவது உச்சகட்டமாக பத்தி எரியும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போராட்டம் காளி பசங்களுடைய போராட்டம். இது கையில் கழக தோழர்கள் கையில் வந்துட்டு எரி எண்ணெயும் தீப்பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள், பார்த்த இடத்துல அவர்கள் கொளுத்துங்கள் தீயிட்டு இருந்தது. நான் அப்படி அறிக்கை விட்டதுக்கு பிறகுதான் போராட்டம் அடங்குச்சு அப்படின்னு வேற பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அடங்கவே இல்லை. அது கால் தூசுக்கு சமானம் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ணா சொல்லியே நடக்கல, நீ என்ன மொழிக்கு சொல்லுங்க. ஆமா, அண்ணாவும் பின்வாங்கிட்டாரு. அண்ணாவும் வந்து இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிட்டு இந்த போராட்டம் வேணாம் நிறுத்துருங்கன்றாரு. அன்னைக்கு மாணவர்களுடைய லீடர்ஷிப் யாரெல்லாம், நடராசன் இருக்கிறாரு, காளிமுத்து இருக்கிறாரு, இந்த சீனிவாசன் காமராஜரை தோக்கடித்தவர், அவரும் ஒரு மாணவர் பிரதிநிதி. எல் கணேசன் இருக்கிறாரு. இப்ப ஏகப்பட்ட பெருந்தலைகள் அதுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுறாரு, வர சொல்லி பேசி இந்த போராட்டம் எல்லை மீறி போகுது, உயிர் முக்கியம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு பலகீனப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி இதை பின்வாங்கலான்னு சொல்றப்பதான் எல் கணேசன் சொல்றத பின்னாடி பேட்டில நான் 2-3 முறை பேசி சந்திச்சிருக்கிறேன். கெடு வாய்ப்பாக நீ என் தலைவனாக போய்விட்ட, இல்லைன்னா உன்னை சுட்டு கொண்டு இருப்பான்றான். துரோகின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை, தான் அர்த்தம். அதான் அர்த்தம். ஐயா, பேட்டியே இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனா எல் கணேசனோட வார்த்தைகளை கொஞ்சம் தன்மையாத்தான் அந்த பேட்டிகள்ல போட்டு இருக்கிறாங்க. நல்வாய்ப்பாக நீங்க வந்து என் தலைவரா போயிட்டீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, இந்த போராட்டத்தை பின்வாங்க சொல்றீங்கன்னா அண்ணாவையே அவரு எதிர்த்து பேசிட்டு வந்தாரு. சுட்டு இருப்பனே சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். நல்வாய்ப்பாக எங்களுக்கு நல்வாய்ப்பு, நல்ல நேரம். ஆமா, அதனால எனக்கு வாய்ச்சிட்ட தலைவனா வாய்ச்சிட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த 2 நாள்ல இந்த போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அறிக்கையே வெளியிட்டு, இந்த கூட்டம் வந்து இந்த போராட்டத்தை எப்படி தம்பி வழி நடத்தும் சொல்லுங்க. நீ என்ன, அந்த தேர்தலுக்காக ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்பன் உதயநிதி தான் வெளியீடு. ஆமாங்கய்யா, அதைத்தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். சொல்லுங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து ஏற்கனவே ஒரு லாவி திட்டமிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்பாக. அதில் வந்து என்னன்னா, காங்கிரஸ் தான் பெரிய கொடுமை நடந்தது, எல்லாம் உண்மைதான். காங்கிரஸ் குண்டர்களும் சேர்ந்து தான் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய தமிழ் இளைஞர்களை வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது எல்லாம் பண்ணதும் அவங்களும் சேர்ந்து தான். அந்த காலி குண்டர்கள்ன்றது அவங்க தான். இதெல்லாம் காட்டுறாங்க அந்த சீனு. தேர்தல் வருது, எலெக்ஷன் நேரத்தில் நீ காங்கிரஸை இப்படி சித்தரிச்சா உன் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் என்ன பதில் சொல்லும்? நேரத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்களே. என்னன்னு, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸோட தலைவர் வந்து இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. படத்தை வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் தொண்டர் உனக்கு எப்படி வேலை செய்வான், ஏன் செய்யணும், ஒரு கேள்வி சொல்லுங்க. இவ்வளவு கேவலமாக நடந்ததை இன்று அந்த படத்துல சித்தரிச்சு உங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க. காங்கிரஸுக்கு அவ்வளவு மானரோசம் இருந்திருந்தா என்னைக்கோ திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு திமுகவை விட்டா போக்கடம் கிடையாது. அதனால இந்த படத்துக்காக எல்லாம் திமுகவை விட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கல. எண்ணத்துக்காக காங்கிரஸ் இந்த நேரத்துல கொச்சப்படுத்துறீங்க. சரி, காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சுன்னு காட்டுறீங்க. 65 இந்த சம்பவம் நடக்குது. 65, 66, 67 நீங்க இந்திரா காந்தி கூட ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, எந்த காங்கிரஸ் வந்து அது பேஸ் காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் வந்து இந்த இனத்தை அழிச்சதோ, கொத்து கொத்தாக மாணவர்களை கொன்று புதைத்ததோ,
உலகத்திலேயே இப்படி ஒரு மொழிக்காக போராட்டம் நடந்த போராட்டத்தில் இவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்த உலகத்திலே கிடையாது. உலகத்திலேயே இவ்வளவு பேர் மொழிக்காக செத்ததும் கிடையாதுன்ற ஒரு வரலாறு இருக்கும்போது கட்டி தழுவி 71 தேர்தல் வரைக்கும் கூட்டணி வைக்கிறேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நீ செய்திருக்க. அந்த படத்துல இந்திய அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவ பொம்மை இருக்கும். யார் அந்த இந்திய அரக்கி? அதான் இந்திய அரக்கி இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியை தானே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி கூப்பிட்டாரு. 71 இருந்து நீ உறவாடி இருக்கிற. இப்ப கூட ஒரு இன அழிப்பு நடத்தின 2009 கூட உறவாடிக்கிற. நீ இந்த படத்துல காக்கிறதுக்கு யோகியதை இருக்க. உன் குடும்பம் தான் வெளியிடுது. ஆனா பாருங்கய்யா, அது தமிழர்களோட சாபமா இல்ல என்னன்னு தெரியல. நம்ம இன்பன் உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ற 2வது படம் இது. தொட்ட படமும் விளங்கல, 2வது படமும் விளங்கல. இது இப்ப ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு வேற போடுறாங்க. இப்படியாச்சும் வந்து படத்தை பாருங்கடா அப்படின்னு கேக்குறாங்களா? 2வது காட்சிக்கு போறோம். சரி. ஏன்னா முதல் காட்சியில ஒரேடியா விசிலுக்கு சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு 2வது காட்சிக்கு நானும் தம்பி ராகவும் தான் போறோம். அப்பவே தியேட்டரு காலி. சீட்ல வந்து ஒரு 3ல 2 பங்கு இருக்குது, 1 பங்கு காலியா இருந்தது. சரிதான். மாலை காட்சியெல்லாம் 2 பங்கு காலியா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எதுலையுமே ஒட்டல கதை. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நீ சொல்ல உணர்ச்சியாச்சும் கடத்தினாங்களா? தேர்தலுக்காக நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. அதுதான் விஷயம். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள், வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. காங்கிரஸ் வந்து முழுக்க அதை புறக்கணிக்குது. இளைஞர்கள் சில பெருசுகள் காங்கிரஸ்ல நீங்க தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இருக்குது. 2 காங்கிரஸ் இருக்கு. ஒன்னு கோபாலபுரத்து காங்கிரஸ், ஒன்னு சத்தியமூர்த்தி காங்கிரஸ். ஆமா, இப்ப விஜய் காங்கிரஸ் ஒன்னு புதுசா வந்திருக்கு. ஆமா, சத்தியமூர்த்தி காங்கிரஸும் விஜய் காங்கிரஸும் கூட சேர்ந்து எதிர்க்குது இந்த படத்தை. சரி. ஆனா கோபாலபுரத்து காங்கிரஸ் வந்து காதுல பஞ்சு அரைச்சிட்டு கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு. வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு? உங்களை தான் சித்தரிக்கிறேன். நீங்க அன்னைக்கு செய்திங்க வரலாறு அது நடந்து போச்சு. இன்னைக்கு வந்து நினைவுபடுத்துற மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்துறான். இவன் மட்டும் புனித. இவனுக்குமே அந்த போராட்டத்துல பங்கு இல்லை. இவனை புனிதனா காமிச்சுக்கிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இந்த போராட்டத்துக்கு சொந்தக்காரன் இவங்களை சித்தரிச்சுக்கிட்டு நம்மளை கொச்சப்படுத்துறான்ற உணர்வு இவர்களுக்கு இல்லை. இப்படி ஒரு மோசடியான ஒரு திரைப்படம் பெரிய பட்ஜெட்டோட தேர்தலுக்கு பயன்படுன்னு எடுத்தாங்க. இப்ப அது வந்து சந்தி சிரிக்கிற மாதிரி ஆயிருக்குது. அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குது. நம்ம பேசணும்ல. ஆமா, எந்த விதத்திலயும் இந்த படம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. எந்த விதத்திலயும் கை கொடுக்கல. எந்த விதத்திலயும் இந்த இனத்துக்கு நீ விசுவாசமா இல்ல. படம் எடுத்தவங்களும் வந்து இந்த வரலாறுக்கு உண்மையா இல்ல. உண்மையான வரலாறுலயும் கூட நீங்க வந்து இந்த இனத்துக்கு விசுவாசமா இல்லை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சுதா கொங்காரா வந்து ஒரு வஞ்சக எண்ணத்தோட தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது ஈவேரா அடிக்கடி சொல்லுவாருல்ல, தமிழை உங்களுக்காக போராட எவன் வந்தான், கன்னட நான் வந்தேன், மலையாளி TM நாயர் வந்தாரு, தெலுங்கு தியாகராய செட்டியார் வந்தாரு அப்படின்னு கேட்பாரு. நடேசனார விட்டுருவாங்க. இந்த நடேசனார் தான் அந்த 2 பேரும் சமாதானப்படுத்தி உள்ள கொண்டு வந்தாரு இல்லையா? இப்ப சுதா கொங்காரா அதே வேலைய வேற மாதிரி பாக்குறாங்க போல. ஆந்திரர்கள், கன்னடர்கள், கேரளர்கள் இவங்கெல்லாம் வந்துதான் தமிழர்கள் கூட போராடி தமிழ் மொழியை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்ல வராங்களோ? அதைத்தான் அவங்க செய்யறாங்க. அந்த படத்துல கதாநாயகி சொல்லுங்க தெலுங்கு, அதுவும் தெலுங்கு, ரைட்? புரியுதுல உங்களுக்கு? இருக்கட்டும். அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து லீட் பண்றதுல முக்கிய கதாபாத்திரம். அதுதான் அவங்க மொழி போராட்டத்தை லீட் பண்றாங்க. முக்கியமா அவங்களும் பங்கெடுத்துட்டு முக்கியமான வேலைகள்லாம் தமிழர்கள் எவனுக்கும் வக்கு இல்ல. தூர்தர்ஷன்ல வேலை செய்யுது. அந்த முறையில ஒளிபரப்புற சில டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இக்கட்டான நேரத்துல ஒரு பெரிய இதுல ஏறி அது ஒளிபரப்பு வேலையை அதுதான் அறிவிக்குது அந்த போராட்டத்தை பத்தி. இந்த வேலையெல்லாம் காட்டுறாங்க. அந்த இன்னொரு பெரிய விஷயம், அந்த பொண்ணோட அப்பா, அவர் பேர் ராவ், நாடாளுமன்ற உறுப்பினர், MP. அவர் தான் வந்துட்டு கடைசியாக வந்து ஒரு முக்கியமான நாளில், குடியரசு நாளில் போராட்டம் நடத்துகிறப்ப அது மாதிரி நடத்தக்கூடாது, நடத்தினாக்க துப்பாக்கி சூடு பர்மிஷன் இருக்குது, அதை இந்த போராட்ட குழு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றைக்கி நடத்தினா பலியாயிடும், திட்டம் போட்டு இந்த ஆர்டர் வாங்கி வச்சிருக்க அரசு, 27ஆம் தேதி நடத்துவோம் ஜனவரி அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? அப்போ இந்த பிளான் மாற்றணும்னு ரவி மோகனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ 27ஆம் தேதிக்கும் அதை வேணும் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வேணும். யார் வந்து வாங்கணும், யார் செய்யணும், முதலமைச்சர்கிட்ட பேசணும்னா இந்த ராவ் MP பேசுவார். அதுக்கு பொண்ணை கைதியாக பயன்படுத்துவார் ரவி மோகன். புரியுதுல்ல? இந்த 2 பேரும் சேர்ந்து பொண்ணு உட்காந்துட்டு கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா அப்படி துரோகம் பண்ணுறாருன்னா அப்பா கைதி, பொண்ணுக்காக அவர் மாட்டிக்கிறாரு. பொண்ணை காப்பாற்றி கொண்டு வரணும் இல்லை, கைது பண்ணி உள்ளே வச்சுன்னு லிங்க் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் நேராக பக்தவத்சலத்துக்கு பேசுகிறாரு. பக்தவத்சலத்துக்கு பேசணுன்னு இல்லை, அது சிக்கல் வேறு மாதிரி இருக்குது, அதனால் நம்ம ஃபயர் கொடுத்து தான் ஆகணும் பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்றாரு. இந்த துரோகத்தை செய்கிறதுனாக்கா சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு செய்கிறாருன்னா அவரும் ஆதரிக்கிறாரு, அந்த MPயும் ஆதரிக்கிற, ராவ் MPயும் ஆதரிக்கிறார் மாதிரி தான் நீங்கள் படத்தில் காட்டுறீங்க. இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து உங்களை லீட் பண்ண, உங்களை உள்ள வழி புகுத்துறீங்க. ஒன்று. அடுத்தது அவங்க ஏறிங்க, காலி பசங்க ஏறிங்கன்னு சொல்லிட்டு பக்தவத்சலம் முதலமைச்சர் சொல்ற ஒரு டயலாக். அதுல வந்து அவருடைய பேர் வந்து வேதாச்சலம்.
அது உண்மையில காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்லல, அவங்க தான் நடத்தினாங்க. ஈவேரா சொன்னது. ஆமா, சொன்னது ஈவேரா, நீ அதை காட்டவே இல்லையே. இல்லண்ணா இப்ப என் கையில படத்தை எடுக்க, என் கையில வந்து 65 மொழி போராட்டத்தோட விடுதலை இதழ் எல்லாம் இருக்குது, எடுத்து படிச்சேன். பக்தவச்சலம் ஒரு இடத்துல கூட மாணவர்களை நோக்கி காளி பசங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்லவே கிடையாது, அவர் சொல்லவே கிடையாது. வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல வர நீ திமுக தான் திட்டமிட்டு இந்த கலவரத்தை ஏற்படுத்தி அரசியலுக்காக 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுல அவர் வந்து என்ன சொல்றாரு கருணாநிதி, முதல்ல திமுகவை எதிர்க்கிறாரு, காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இவங்க உள்ள உட்காந்துட்டு இந்த கலவரத்தெல்லாம் மூட்டிட்டு இருக்காங்க, இந்த கண்ணீர் துளி பசங்க திமுகவை திட்டுறாரு. இவங்க தான் சும்மா இல்லாம இந்த நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதுல, என்னடா உங்களுக்கு தமிழ் மான அது இதெல்லாம் திட்டுறதே ஈவேரா கண்ணீர் துளி பசங்களை திட்டுறாரு. யாரு? திமுகவை. அதை விட வந்து பத்தி எரியும் போது 65ல் இந்த காளி பசங்களை கொளுத்துங்க எரியுங்கன்னு சொன்னது பெரியார். ஒரு தாடி வச்சுக்கிற மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு அவர் இந்த வசனத்தை பேசுற மாதிரி காட்சி வைக்கிறதுல உங்களுக்கு இன்னும் நோகுது. நீங்க தான் இவ்வளவும் படிச்சிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் படிச்சு தான் படிச்சிருக்கீங்க. ஆமா, நுட்பமா படிச்சு அதுக்குள்ள அங்கங்க வந்து நுழைக்கிறீங்க. பிற மொழியாளர்களை வழி நடத்திட்டு போனாங்கன்னு காட்டுறீங்க, பங்கெடுத்தாங்கன்னு காட்டுறீங்க, பக்தவச்சலம் பேசுனது, பெரியார் பேசுனது அங்க பேசுனதா மாத்துறீங்க. ஏன் அந்த டயலாக் இங்க காட்டவே இல்லை? என்னன்னா அதுதான் யுத்தி. தமிழன் வந்து இழிச்சவாயம், அவனை என்ன வேணாலும் பெரியாரோட பிம்பத்தை பாதுகாக்கிறாங்களோ. என்ன வெங்காய பிம்பம் உங்க, அதை நான் அவர் பாணியில் தான் கேட்கணும். என்ன வெங்காய பிம்பம்? அவரே தான் கேட்டாரு, என்னடா வெங்காயம் தமிழ் மண்ணாங்கட்டி என்னடா உங்களுக்கு இருக்குது, கலவரத்துக்காக திமுக கார தூண்டிட்டு இருக்கிறான், எல்லாம் அவர் தான் பேசுனது. புரியுதுல்ல? அதுக்கு தான் சொன்ன வரேன், நிறைய நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்னு வச்சுட்டு இருக்கிறீங்கப்பா, கொண்டு வெளியில வச்சுட்டு பொதுவா பேசுங்கன்னு சொல்றது காரணம் இது பக்கமே இல்லைண்ணே, வேற புக்கு இது. புரியுதுல உங்களுக்கு? அதனால இது முழுக்க முழுக்க ஒரு யோக்கியமற்ற திரைப்படம், ஒரு படைப்பு, அயோக்கியத்தனமான சித்தரிப்பு. சரி, இது தமிழர்களை கொச்சப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு எழுச்சியில வந்து உயிர்த்தியாகம் பண்ணவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு துணை போகிறவர்கள் யாரெல்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்களோ இந்த கூட்டத்தை இதோட அழிச்சு தூக்கி கிள்ளி போட்டுருணும். மொழி போராட்ட தியாகிகளின் உயிர் தியாகமும் அவங்களோட சாபமும் உங்களை சும்மா விடாது. அதுதான், அதோட வேரோட தூக்கி போட்டுரும். எத்தனை காலத்துல என் பேரை சொல்லிட்டு நீ காலாட்டிட்டு உட்காந்து அதிகாரத்திலே இருக்கணும், அடிச்சு இந்த முறை கீழே தள்ளணும்.